யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஏய் இங்கே பாருடி முட்டைக்கண்ணி, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? இங்கே தான் இருந்தேன். இல்லையே, இங்கே இருந்த மாதிரி தெரியலையே. நான் இங்கே தான் இருந்தேன். நானும் இங்கே தாண்டி இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது உன்னை பார்த்த மாதிரி தெரியலையே. ஒழுங்காக வேலையை பாரு, நான் இங்கே தான் இருந்தேன். ஆமாம், மீரா மேம்க்கு என்னாச்சு? நல்ல வேலை போய் சேரல, காப்பாற்றியாச்சுப்பா. எல்லாரும் இந்த ஆஃபீஸில் சீக்ரெட்னு பேசுகிறாங்கல்ல. ஒரு அளவு கார்த்தி, கௌதம் இவங்கள பற்றின சீக்ரெட்லாம் வந்துருச்சு. இன்னும் வேறு யாரை பற்றின சீக்ரெட் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். தெரியலையாதான், யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரி தோணலை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது தெரியுமா? என்ன? இல்லை, இந்த சார் மட்டும் எல்லாருக்கிட்டையும் பேசுறதை நோட் பண்ணி பாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாருன்றதை தாண்டி அவர் பேசுவார்ன்றதே நந்தினி மேம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நந்தினி மேம் வந்ததுலேருந்து சார் வெளியிலே தான் உலாத்திக்கிட்டு இருக்காரு. உள்ளே போய் கேபினில் உட்கார மாதிரியே தெரில. ஆனால் நந்தினி மேம் கிட்ட அவர் பேசுகிற மாதிரியும் தெரியல. ஆனால் நந்தினி மேம் வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வராரு. எல்லாரையும் கேட்டால் ஓப்பனாக ஒரு சைட் அடிக்கிறாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏண்டி ஒரு எம்டி ஒரு டிஎல் இப்படி சைட் அடிப்பாங்களா? சைட் அடிக்கிறதுக்கு யார் அந்த என்ன? இல்லை, அவர் சைட் மட்டும் நார்மலாக அடிக்கல. அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்கு. மேம் இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, அதுவும் புதுசு. அதுக்குள்ளே என்ன? அதான் எனக்கும் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்மளும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு ஒரு ஏழை பொண்ணு மேலே தான் காதல் வருது. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு ஏழை பையன் மேலே தான் காதல் வருது. அப்போ கௌதம் சார் இலக்கியம் எந்த கேட்டகரின்னு சொல்ல வரேன்? அது அன்ஃபார்ச்சுனேட்லியா 100ல் ஒரு விஷயம் அப்படி நடக்க தான் செய்யும். பட் நீ ஓ விஷயத்தை எடுத்துக்கோயேன். கார்த்தி ஒன்று லவ் பண்ணுறதாகட்டும், ரோஹித் சார் விஷயத்தை எடுத்துக்கோயேன். ரோஹித் சார் நந்தினி மாமா சைட் அடிக்கிறதாகட்டும். எதுக்கு எதடி கனெக்ட் பண்ணுறேன்? கனெக்ட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். அங்கே போகிறேன் சார். அது என்ன எங்கேயோ கிளம்பி வந்து நிற்கிறாரு? நந்தினி, டுடே டாஸ்க் கம்ப்ளீட்டடா? டுடே டாஸ்க் கம்ப்ளீட்டட் சார். ஏன் உங்களுக்கு ஏதாவது ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி தெரியுதா? டாஸ்க்கை நான் கண்டினியூ பண்ணலாமா? சார் வந்தா மேம் எழுந்து நின்று தானே பதில் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அசால்ட்டாக உட்காந்துட்டு பதில் சொல்கிறாங்க பாரு. சார் என்னவோ பவ்யமாக நின்றுட்டு இருக்காரு. அதுவும் சார் காஸ்டியூமு வித்தியாசமாக இருக்கே. அதே மாதிரி ஒன்று நோட் பண்ணியா? காலையில் மேம் வரும்போது தலையில் பூ இல்லை. சொல்லப்போனால் இந்த ஆஃபீஸில் மேம் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் தலையில் பூ வச்சு நான் பார்த்ததே இல்லை. முட்டைக்கண்ணி, நீ சோகமாக தானே இருக்க, அதுவும் லவ் ஃபெயிலியரில் வேற இருக்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நோட் பண்ணுறேன்? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதெல்லாம் கண்ணால் சும்மா பார்க்கறது தான். அப்படி பார்த்ததில் வித்தியாசம் தெரியறது தான். நீ வேணா பாரு, அப்படி தானே இருக்காங்க. ஆமாண்ணா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மேம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்த நாள்லேருந்து நானும் தலையில் பூ வச்சு பார்த்ததே கிடையாது. நேற்று தான் ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குன்னு யோசித்தேன். இன்றைக்கி என்ன பூ வச்சுருக்காங்களே, எப்படி? எனக்கு நல்லா தெரியும், மேம் ஆஃபீஸ் வரும்போது தலையில் பூலாம் இல்லை. உனக்கு தான் இதெல்லாம் நல்லா தெரியுமே, மற்றதெல்லாம் தான் தெரியாது. பாய முடுண்ணா. நந்தினி, ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, ஸோ கிளம்பிட்டேன். சரிங்க சார். அப்புறம் ஏதாவது டவுட்னா கால் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டவுட்டு தான் சார், கொஞ்சம் கிட்ட வந்து இந்த சிஸ்டம் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நான் அப்படியே நின்று கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாமா வெளியே போகிறீங்க அப்படின்னா என்ன கேபினுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு தானே போவீங்க. ஏன் கூப்பிடல? இன்னைக்கு என்ன தேடி என் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க சொல்லிட்டு போகிறதுக்கு? அது அப்படியே போகிற வழியில் சொல்லிட்டு போகலான்ட்டு. எதுக்கு ஒர்க்கில் இருப்ப, உன்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டுன்னு. மாமா சார், நீ கூப்பிட. அப்படிலாம் கூப்பிட முடியாது அமல் பேபி. அமுல் பேபியா? பார்க்கறதுக்கு நல்லா சப்பியா அமல் பேபி மாதிரி தான் இருக்கீங்க, குழந்தை மாதிரி. அப்புறம் சாரை சைட் அடிச்சிருக்கியான்னு கேட்கும்போதெல்லாம் பதிலே சொன்னதில்ல நீ. ஆமாம், ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுல, அதனால சைட் அடிச்சான்னு கேட்கும்போதெல்லாம் நான் பதில் சொன்னதில்ல தான். ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப உங்கள் மனசில் தேவையில்லாத ஆசையை வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன கேட்க தான் ஆள் இல்லைல்ல. அதுக்கு மாமு இல்லைல்ல. மாமு இங்கே பாருங்களேன். என்ன கிட்ட வந்து நின்று பேசுகிறான்? நான் கிட்ட வந்து நின்று தான் பேசுவேன். ஏன் மாமு கிட்ட? ஏன் நான் வந்து நிற்கக்கூடாதா? இல்லை, ஆஃபீஸில் யாராவது நோட் பண்ணுவாங்கல்ல. இதை சார் வந்து நிற்கிறப்ப நோட் பண்ணியிருந்துருக்கணும். இவ்வளோ நாள் சார் வந்து நின்றுட்டு தானே இருந்தார்.
இல்லை நந்தினிமா, போல்டாக இருக்கலாம், இவ்வளோ போல்டாக இருக்கக்கூடாதுண்ணா. லவ்வும் கொடுக்கலாம் சார். ஓவர் எமோஷனல் லவ் கொடுத்துட்டீங்கன்னா அதனால் மேடமும் அப்படி தான் இருப்பாங்க. ம் ஆ இதுக்கப்புறம் அமல் பேபி ஷாக் ஆகிற மாதிரி தான் எல்லாம் இருக்கும்ண்ணே. இங்கே பாருங்க அமல் பேபி, இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ம் க்யூட்டாக நல்லா ஜப்பியாக அழகாக இருக்கீங்க பார்த்த உடனே. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸு சைட் அடிச்சேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கே நான் டென்ஷனாக தான் செஞ்சேன், பட் வெளியில் காமிச்சிக்கல. இப்போது நீங்கள் இவ்வளோ அழகாக போகிறீங்களா, வெளியிலையும் யாராவது உங்களை சைட் அடிக்கலாம். அப்படி அடித்தாங்க அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன்டி யாரையும். இல்லை உங்களுக்கு தான் புரியலையே, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கறது புரியாமலும் பேசுறது புரியாமலும் இருந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ வான் பண்ணுறேன். ம் ம் என்னை தவிர மாமுவை யாரும் சைட் அடிக்கக்கூடாது. ரொம்ப ஓவராக பண்ணுறடி. ரொம்ப நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஐ எம் வெயிட்டிங் அமல் பேபி. ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் போயிடும்டி. இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் ப்ராஜெக்ட் பண்ணியே தீருவேன் மாமு. ஆ ஸ்மைல் ப்ளீஸ். இந்த டைலாக நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? பரவாயில்ல, இப்போ நீங்கள் தானே ஸ்மைல் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ நான் சொல்கிறதுல தப்பில்லை. ஸ்மைல் ப்ளீஸ் இப்போ மாமு, ஸ்மைல் ப்ளீஸ். என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமல அல்லாடுற ஒன்னால நான் சொல்ல தெரியாமல அண்ணன் தண்ணி தேவையில்லை. நான் சிரிக்க தெரியுமா தெரியுமா? இல்லை நல்லா சிரிக்கிறாங்களே ரெண்டு பேரும். மாமா ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூ வச்சு நான் பார்த்ததில்ல, சிரிச்சும் பார்த்ததில்ல. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் கண்டுபிடிக்கிறேன். இந்த டைம் யாரும் என்ன மாதிரி கடிச்சு விழ வைக்க முடியாது. யாராவது ரகசியம் என்கிட்ட வந்து சொல்லட்டும், அப்போ எனக்கு அசால்ட்டாக எல்லாம் தெரியும் நான் சொல்கிறேன். இந்த வாட்டி கவிதாவா இல்லை ரகசியமானு பார்த்துருவோம். கண்டுபிடிக்கிறேன். மாத்திரெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீ அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. அண்ணா அண்ணி எல்லாரும் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நான் உன் கூடவே இருக்கேன். லேப்டாப் தான் இருக்குல்ல, ஸோ இங்கே ஒர்க் பார்க்குறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். நாளையிலேருந்து இங்கே ஒர்க் பார்க்கவா? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்லடி. வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? உனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எனக்கு உட்காந்து சேவை செய்ய போறியா? ஏம்மா உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதும் உனக்கு எல்லாம் நான் தான் செய்யணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் சேவையா? ஆமாண்டி சேவை தான். இந்த அம்மா மேலே இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை என் பொண்ணுக்கு அப்படியே இப்போ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க முடியுமா? ஓ கேட்காம என்ன பண்ண போகிறேன்? ஏண்டி என் அண்ணன் பசங்க கம்பெனி வச்சிருக்கானுங்க, அதில் உனக்கு முக்கியமான பொறுப்பை வேறு கொடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த வேலையை பார்க்காம உட்காந்து இப்போ எனக்கு சேவை செய்ய புரியும்? ஓ இப்போ கூட உன் அண்ணன் பசங்க கம்பெனி முக்கியம், அதில் போய் நான் வேலை பார்க்கணும், அதனால மேடம் வேணான்றீங்க, அப்படி தானே துர்காதேவி? ஆமாம் அது சரி, நல்லா ஆளுநம்மா நீனு. ஏய் என்னடி அப்புறம் அந்த கம்பெனியோட சிஓ நீ, உனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும்? அந்த எல்லா ஒர்க்கையும் வீட்டிலே உட்காந்துட்டு உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? இங்கே பாருமா, வீக்லி ஒரு 3 days ஆஃபீஸ் போவேன், 3 days வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுவேன். சும்மா அந்த கதைலாம் சொல்லாதானே. ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் ஆகிடுது. ஆஃபீஸில் போகிற வரைக்கும் தான் டைம் என்னன்னே தெரியுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் டைம் எப்படி போகுதுன்னே தெரியல, அதனால வரவும் டைம் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தா இந்த கார்த்தி மாமாவும் என் கூட வந்துடுது. நான் அத்தை கூட இருப்பேன், அது ஒன்று பிடிச்சி வச்சுக்குது. எனக்கு எங்கே டைம் தரீங்க? என் பொண்ணு பிறந்ததுலேருந்து கொடுத்த டைம்லாம் என்ன பண்ணா? மா சொல்லடாமா. மா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன சொல்லுடா. இப்போ நீ கிண்டல் பண்ணுறதுக்காக தான் கேட்குற, என்னை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகலாம் கேட்கல, நான் கஷ்டப்படுவேன் அப்படின்றதுக்காகவும் நீ கேட்கல. என்னடா சொல்கிற? அது வந்துமா, இப்போது என் பொண்ணு பிறந்ததுலேருந்து கொடுத்த டைமெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு நீ கேட்டல்ல. ஆமாம் அது விளையாட்டுத்தனமான கொஷின் தாம்மா. நான் தான் சொல்கிறேனே திரும்பவும், நான் கஷ்டப்படுவேன் அப்படின்றதுக்காக நீ அந்த கொஷினை கேட்கல. ஆனால் நீ ஒன்று மட்டும் சொல்லுமா, நான் உன்னை வெறுக்கலல்லம்மா. சின்ன வயசுலேருந்து உன் மேலே பாசமாக தானம்மா இருந்தேன். ஆமாண்டா பாசமாக தான் இருந்த. உன்னை விட்டு தள்ளி நின்னம்மா, உன்னை அழ வச்சு பார்த்தேன்டா. ஆனால் வேணும்னே அழ வச்சு பார்க்கலம்மா. எனக்கு பதில் பல மடங்கு பாசம் கொடுக்குறேன். ரோஹித் மாமாவையும் கார்த்தி மாமாவையும் உன்கிட்ட விட்டுட்டு நான் உன் கூட இருந்தாலும் உனக்கு எதாவது ஆகிடுமோன்ற பயத்தில் தான் உன்னை விட்டு தள்ளி இருந்தம்மா. மற்றபடி என் மனசில் பாசம் இல்லாமலாம் இல்லைம்மா. இல்லைக்கா இல்லைம்மா, நான் நார்மலாக சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். நீ எதுவும் இதில் தப்பாக நினச்சிக்காதண்ணே. நீ என்னை இப்படி விளையாட்டுத்தனமாக கேட்குறல்ல, என் பொண்ணு இத்தனை வருஷமாக எங்கே போனான்னு அப்படி கேட்கும்பொழுது ஒரு வேளை அம்மா நம்ம வச்ச பாசத்தை புரிஞ்சுக்கலையோ, இல்லை நம்ம பேசினதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அம்மா பாசம் வேணும்னு ஏங்கி அந்த அம்மா கிட்ட நம்ம பாசம் காமிக்க போய் அந்த பாசமே அவங்களுக்கு எமனா மாறிடுமோன்னு நான் என்ன நானே தேத்திக்கிட்டு எனக்கு நானே தண்டனை கொடுத்து தான் பிரிஞ்சிருந்தேனே தவிர உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சுயநலமா நான் பிரிஞ்சு இல்லைம்மா. இல்லைக்கா நான் சும்மா தாண்டா கேட்டேன், நீ ஏன் இப்போ சீரியஸ் ஆகிற?
இல்லைம்மா, உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. நான் பாசம் வச்சுருந்தேன்னா, ஆனால் பயத்தில் தான் ஒதுங்கியிருந்தேன்னு உனக்கு புரியணும்லம்மா. எனக்கு புரியுதுடாம்மா. இல்லைம்மா, சுயநலவாதின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சுயநலவாதி கிடையாது, பயந்தாங்கோலி. ஸோ பயத்தினால எங்கள் அம்மா உனக்கு பிரிஞ்சிருந்தேன்னு என்னால் சொல்ல முடியாதுமா. அப்பா இறந்துட்டாருன்ற முட்டாள்தனத்தை யோசிச்சு யோசிச்சு இத்தனை வருஷமா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்ட ஒரு ஏமாளி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுமா. என் மனசில் பாசம் இருந்துச்சு தான், அதை வெளிக்காட்டுறதுக்கு என் பயம்தான் என்னை தடுத்துச்சு அப்படின்னு என்னால் சீரியஸாக சொல்ல முடியாதுமா. இந்த இலக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டுமா, புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட போயிட்டு இலக்கியா இப்படி தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா. இலக்கியம்மா, இந்த அம்மாவுக்கு தெரியாதாடா உன் கண்ணில் பாசம் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணு இவ்வளோ நல்லா தவிப்பு எனக்கு புரியாதாடா? உனக்கு புரியுன்ற நம்பிக்கையில் மட்டும்தாம்மா இப்போதைக்கு நான் இருக்கேன். என்னோட பாசம் உனக்காச்சும் புரிஞ்சிருச்சுன்ற நம்பிக்கையில் தாம்மா நான் இருக்கேன். இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் விளையாட்டுக்கு கூட என்னை பார்த்து கேட்காதம்மா ப்ளீஸ். இதை நான் ரெக்வஸ்ட்டாக கூட சொல்கிறேன். இவ்வளோ நாளாக என் பொண்ணோட பாசம் எங்கே போயிருந்தது, இப்போ தான் அம்மாவை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ விளையாட்டுக்கு கூட கேட்காதம்மா ப்ளீஸ். சரிடாம்மா, நான் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், போதுமா? தேங்க்ஸ்மா. நீங்காமல் தானே நிழல் போல நானே வருவேன் உன் பின்னோடு என்னாலும் தான் பூ போன்ற. இலக்கியம்மா சொல்லுமா, மாப்பிள்ளை இன்னும் வரல, டைம் ஆகிடுச்சு. வர்ற டைம் தாம்மா, வந்துருவாருன்னு நினைக்கிறேன். மார்னிங் குட் பைன்னு சொல்லிட்டு போனார். வருவாரன்ற பதட்டத்தோடு தான் நானும் இருக்கேம்மா. சுயநலவாதின்னு என்ன நினச்சா கூட பரவாயில்ல, என் அம்மா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். இலக்கியா, மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசுகிறாராடா? நல்லாதாம்மா பேசுகிறாரு. ஏன், அவர் எப்போவுமே துருத்துருன்னு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாரு. எனக்கு தெரியும், மாப்பிள்ளை துருத்துருன்னு நல்லா தான் பேசுவார். பட் இப்போலாம் சைலண்ட்டாக இருக்காரு. அது ஹாஸ்பிட்டலில் இப்போ 2-3 ஆப்ரேஷன் தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால் அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதுவும் சொல்லலைல்ல? நான் ஏன் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ல போகிறேன்? இது எனக்கு பிடிச்ச லைஃப் தான், நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன். அதுவும் உன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச லைஃபு. இலக்கியாவை எத்தனை வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு தெரியும்ல. அப்படி இருக்கும்பொழுது சந்தோஷத்துக்கு என்னம்மா குறைச்சிட்டு இருக்க போது? 20 வருஷம் தாவ இருந்து இந்த இலக்கியாவை சொந்தமாக்கியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் எல்லாரை விட அதிக பாசத்தை அவர் தாம்மா எனக்கு தராரு. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா. இதுதான் என் பொண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பத்தியா, பிடிச்ச லைஃப் நம்ம கையில் கிடைக்கும்பொழுது அந்த லைஃபு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உண்மைதாம்மா, பிடிச்ச வாழ்க்கை நம்ம கையில் கிடைக்கும் பொழுது, அதுவும் பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்பொழுது அந்த லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுதுமா. இங்கே பாரு, எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். எப்போவும் நான் சந்தோஷமாக இருப்பேன்றதை தாண்டி உன் மாப்பிள்ளை என்ன சந்தோஷமாக மட்டும்தான் பார்த்துப்பாரு, போதுமா? சரிடாம்மா. பூ போன்ற மனதை பொல்லாத மனதா தவறாக எடை போட்டு சென்றாலும் தான். வாங்க தம்பி. என்ன தம்பி, இன்னைக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சோ? ஆமாத்த, ஒரு ஆப்ரேஷன், ஸோ முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி. அத்தை, உங்களுக்கு இப்போ உடம்பு ஓகேவா? வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. ஏன் மாப்பிள்ளை டாக்டராக இருக்கும்பொழுது அதான் காலையிலையும் நைட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஃபோன் வேறு பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க அத்தை, ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, வந்தவொடனே ரூமுக்கு கூட போகாமல் என்ன விசாரிக்க வந்துட்டீங்க. இப்படி மாப்பிள்ளை பார்த்துக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது சொல்லுங்கள்? நார்மல் ஆப்ரேஷன் கிடையாது அத்தை, இது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். ஸோ உங்களை அப்பப்போ மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரிங்க தம்பி, நானும் தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தம்பி. நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். இலக்கியா, மாப்பிள்ளை கூப்பிட்றா இருப்பாரு, சொல்லுங்க. நான் ரிஃப்ரெஷ் ஆகணும், ஸோ ரூம்க்கு வா. டவல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தாங்க வந்திருக்கேன், நீங்கள் போய் ரிஃப்ரெஷ் ஆகுங்க. இலக்கியா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம தானே பார்த்து பண்ணணும். அம்மாவை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நான் அம்மா கூட இருந்தல்ல, போ. இலக்கியா, நான் ரூமுக்கு போகிறேன், ஸோ நீ வா. எதுக்கு இப்போ நம்மளை கூப்பிட்றாருன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மொத்த கோவத்தையும் போனோன்னே நம்மக்கிட்ட தான் காட்ட போகிறாரு. ஆசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுல நம்மளை மிஞ்சினவராக இருப்பார் போல. இலக்கியா, கூப்பிட்டு போகிறாருல, போடி. போகிறோம்மா. பாலை போல கள்ளும் கூட வெண்மையானது, பருகிடாது விலங்கிடாது உண்மையானது. சரியான பைத்தியக்காரி. என்ன, நேற்று நம்ம ஏதோ விளையாட்டுக்கு சொன்னோம், எதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு ரூமையே டோட்டலாக மாற்றி வச்சிருக்கா. யாரை கேட்டு என்னது இது?
இல்லைக்கியா? ஐயோ ஏன் கத்துற? இங்கே தான் இருக்கேன். ஏய், யாரை கட்டிட்டு ரூம் எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க? ஆமா நேற்று நீ தானே பிடிக்கலன்னா அதான். உன்னை கூட தான் இப்போ நான் பிடிக்கலன்றேன். அதுக்கு உன்னை மாற்ற முடியுமா? ஏன் மாத்திக்கோ ஏன்? திமிரா வேற எவ்வளையும் பார்க்க மாட்டேன்னு. திமிரெல்லாம் இல்லை, ஒரு தைரியம் தான். ஏன்னா என்ன கரெக்ட் பண்ணவே உனக்கு 20 வருஷம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு பொண்ணை தேடி கரெக்ட் பண்ணாலும் இன்னும் 20 வருஷம் டைம் ஆகிடும். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடாது. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி எல்லா பொண்ணும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டா? உன்ன மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அதுவும் ஒரு பையன் சின்சியராக லவ் பண்ணுறான் அப்படின்னா அவனோட லவ் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏற்றுக்க தான் பார்ப்பாங்க. அதனால உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் ஈஸி தான். நான் தான் சொல்கிறேனே, பெஸ்ட் விஷஸ்னே. எப்போ பொண்ணு பார்க்குற, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. மியூச்சுவலாக உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நானே அந்த பொண்ணுக்கு நீ முடிச்சு போட்டதுக்கப்புறம் 2வது முடிச்சு 3வது முடிச்சுலாம் போட்டு அச்சது எதுவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேங்கிறேன். போக மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னனா? அமெரிக்கனியனா ஆப்கானிஸ்தானா கல்யாணம் இந்த ஊருக்கு ஊரே. ஓ ஊரு ஓகேதா, எங்க ஊரு ஓகேதா, பில்லாடன் என்ன சொல்றான் பாரு. ஓ மேல பெத்து 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 நோய் தேர முத்து முத்து முத்து. வைத்தியக்காரி, உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். ஏய் அதெல்லாம் விடு. உங்ககிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல. யாருக்கிட்ட இந்த கல்யாண ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டினேன் சொல்லுடி. யாருக்கிட்ட இந்த கல்யாண ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டினேன்? இல்லை எனக்கு புரியல. ஏன் யாரை கேட்கணும் அந்த கல்யாண ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு? என்ன கேட்கணும்? ஏன் அதில் உனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கா, எனக்கு கல்யாணம் ஆகலையா? அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ரைட்ஸை பற்றிலாம் நீ பேசாதானே? ரைட்ஸை பற்றி நான் தான் பேசுவேன், எனக்கான ரைட்ஸை பற்றி நான் தான் பேசுவேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கல. பிடிக்கலன்னா பார்க்காத. இந்த ரூமில் இந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாதே. இந்த ரூமில் இந்த ஃபோட்டோ இருக்கும் தான். அவசரப்பட்டு தூக்கி போடணும் உடைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா நீ எத்தனை ஃபோட்டோ தூக்கி போட்டாலும் நான் மறுபடியும் இந்த ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஐ ஹவ் so many hard copy, so many soft copy. ஸோ கழட்டி போடணும்னு நினைக்கிறது, ஃபோட்டோ உடைக்கணும்னு நினைக்கிறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ எதுக்கு என்ன ரூமுக்கு கூப்பிட்டேன்? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல. என்ன ஏன் ரூமுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா நீ தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறிய, அதுக்கு ஈக்குவலாக நான் பண்ண தேவையில்ல. ஓ வந்த உடனே பொண்டாட்டியை புருஷன் தேடுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக, எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக, அதுவும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அம்மா, நம்ம ஒரு டாக்டராக இருந்தால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், அப்படி இருக்கிற நம்மளே அவங்க உடம்பு வீணாக போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடிச்சிங்களா? ஏய் அவ்வளோ தாண்டி உனக்கு ஏன்டி இவ்வளோ திமிரா பேசுகிறேன்? அப்படி தான் பேசுவேன். உனக்கு இந்த இலக்கியம் தானே பிடிச்சிருந்தது? பிடிக்கல. அப்போ ஏங்க என்னங்க? அதுவும் பிடிக்கல. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதேப்பா. சீப்ப உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? யாராவது கல்யாண ஃபோட்டோவை இப்படி ஃப்ரேம் போடுவாங்களாடி? சொல்ல இதெல்லாம் ஒரு தீமா? இப்படி வச்சு ஃப்ரேம் போடுவாங்களா? அதெல்லாம் ஒரு கல்யாண காஸ்டியூமா? நீயே பாரு, இப்படி யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? அப்படி ஒரு கல்யாண காஸ்டியூமை போட்டுட்டு நம்ம கல்யாணமே பண்ணிக்கும் பொழுது இப்படி ஒரு தீம் வச்சு நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணக்கூடாதா? நல்லா. சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏற்கனவே டென்ஷனாக வந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசி ஏன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? பிபி எகிரிட்ட போது எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதுப்பா. அதனால நீயே உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நடிக்கணும்ல, அதனால நீ இருக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்தால் தானே எல்லாரும் நம்புவாங்க. ஏன் எப்படி பேசுகிற பாரு? என்னைக்கு இவ்வளோ அடக்கமாக பேசுவா? முத்து மேல பித்து பித்து நோய் தீர முத்து முத்து காதலும் சீன் போட நுஞ்சித்து வேகத்து. ஏய் வாய மூடுறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிடாத. சொல்லிட்டு போடா. ரூமோட அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இன்னைக்காவது? இல்லைனா சொல்லு, இப்போலேருந்து சர்ச் பண்ணாதான் நாளைக்கு வேற பெயிண்ட்டை மாற்றலாம். வாய் மூடிட்டு ஒழுங்கா போயிட்டுருன்னு சொல்லிட்டேன். வாயை முடிட்டு நான் மட்டும் அங்கே தானடா உட்காந்துருந்தேன். என்ன பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டு வந்துட்டு இப்போ கத்தனா நான் என்ன பண்ணுறது? சொல்லிட்டு போடா. பெயிண்ட் கலர் ஓகேவா இல்லை நாளைக்கு வேற ஏதாவது மாற்றவா? சீப்பேன். ஃபோட்டோக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இவன் கேரக்டரும் என் கேரக்டரையும் பர்ஃபெக்டாக டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு இருக்கு. டேய் பைத்தியக்காரா, நான் உன்னை பைத்தியக்காரன் திட்டினது போவேன், இப்போ நீ என்ன பைத்தியக்காரின்னு திட்டுறதுக்கு டெவலப் ஆகியிருக்க. எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் தெரியுமா? டேய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வா. பொறுமையாக தான் வர முடியும், வெயிட் பண்ணு. எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி. பெரிய பாத்ரூம் சிங்கர்னு நினப்பு. டேய் வாயை மூடிட்டு குளின்னா. அப்படி தாண்டி பாடுவேன், காதை மூடிட்டு உட்காரு. உன்னை பார்த்தா பிபி ஏறும், என்ன ஹாப்பியில் சேடா மாறும். நீ ஓசாமானா நான் ஓபாமாடி, அடி ஒந்துத்து என் கையிலடி. இம்மரை பற்றியா எனக்கு? உன் ஃபேஸை நான் பார்த்தா போதும், என் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகும். முன்ன வராதடா மூஞ்ச காட்டாதடா, என் கோவத்தை தூண்டாதடா. ஏய் வாய மூட்ரி, நான் ஒன்றும் பாடலண்ணா. பட் எனக்கு பாடணும்னு தோணுது கௌதம். ஏய் இப்படி கூப்பிடாதடி. உன் பேர் கௌதம் தானடா, அப்படிதான் கூப்பிட முடியும். ஐயோ ஐயோ ஏய் ஏய் எதுக்குடா கத்துறேன்? ஏய் என்னடி இது என்னடி இது? ஏண்டா டிராவல் சாம்ப் எல்லாமே தானே எடுத்து வச்சிருந்தேன். ஏய் பைத்தியக்காரன் எதுக்கு கத்துறான்னு தெரியலையே.
இங்கே பாரு, வீட்டை மட்டும் ஷோவாக கட்டி வச்சிருந்தா போதாது, புரியுதா? பாத்ரூமை மட்டும் ஷோவாக கட்டி வச்சிருந்தா போதாது. இப்போ வீடு கட்டினதுக்கும் நீ கத்தனதுக்கு என்னடா சம்மந்தம்? இங்கே பாருடி, இப்போ பாரு, இவ்வளோ பேச உன் கண்ணுக்கு தெரியலையா? என்னது? கருப்பாம்பூச்சிடி, பைத்தியக்காரி. இதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்ல? இதில் என்ன அசிங்கம் இருக்கு சொல்லு? கருப்பாம்பூச்சியை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருந்தான். ஏது பொண்ணுங்களுக்கு வரணும், புரியுதா? இப்போ நீ நிற்கிறிய இந்த காஸ்டியூம், இதில் நான் நின்றுக்கிட்டு கருப்பாம்பூச்சி பார்த்து கத்தணும். இதில் நீ ஓடி வந்து காப்பாற்றுற மாதிரியா இருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் நீ ஏன்டா ஆப்போசிட்டாக நிற்கிறேன்? நான் வந்து உன்னை காப்பாற்றணும். அதுக்கு சீன் எடுத்த அட்மினை போய் கேளு, என்ன கேட்காதண்ணா. இங்கே பாரு, ஒழுங்கா அந்த கருப்பாம்பூச்சியை துரத்து விட்டு போ, நான் குளிக்கணும். ஏன்டா துரத்தணும்? நான்லாம் துரத்த முடியாதுண்ணா. பெரிய வாய்க்கு எழுதிய வாய் சவடெல்லாம் பேசுகிறேன், கடைசியில் கருப்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு நிற்கிறேன். அசிங்கமா இல்லை? ஏன் நீ பயப்பட மாட்டியா? நான் ஏன்டா பயப்படுறேன்? அப்படி துரத்தி விட்டா போக போகுது, இதுக்கு பயந்துட்டா ஊரை கூப்பிட்டுவாங்க. அதான் யாருமே வேணான்னு தனி காட்டில் தனி ஆளா நின்று வளர்ந்தவ தானே நீனு. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பாம்பூச்சியை பார்த்தெல்லாம் பயப்பட போற? நீலாம் சிங்கம் வந்தாலும் எதிர்த்து நிப்படி. ஆமாண்டா, எது வந்தாலும் எழுத்து தான் நிற்பேன். ஏன்னா தனியாகவே இருந்து பழகிட்டேன்ல. உன்கிட்ட போய் கருப்பாம்பூச்சிக்கு நான் பயப்படுறேன்னு சொன்னா காமெடியா தாண்டி இருக்கும். இங்க பாரு, எங்க வீட்டுலலாம் கருப்பாம்பூச்சியே கிடையாது, தெரியுதா? எங்க அப்பா கரெக்டா பார்த்துப்பாரு. இந்த கருப்பாம்பூச்சி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா பார்த்துப்பாங்க. உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன்றதுனால எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லாம பார்த்துக்கிறீங்க. இந்த கருப்பாம்பூச்சிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீங்க என்ன ஒழுங்கா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீ யாரா? ஏன்டா அப்படி இருக்க? என்ன காலையில ஏதோ பழி வாங்குற ரேஞ்சுக்கு பேசிட்டு வந்த, கிட்டத்தட்ட பாட்ஷா பட ரகுவரன் மாதிரி பேசிட்டு வந்த. இப்ப என்ன இருக்கு? அதே கேரக்டர்ல தான் இன்னும் இருக்கேன். உன்னை பழி வாங்கியே தீருவேன். ஷப்பா, முடியலடா. ஆனா நீ என்ன கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுற? பயந்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் தோர்த்தி விட்டுறி. இந்த தைரியமான ஆள் இல்ல, தோர்த்தி விட்டுறி. துரத்தி விட முடியாது. நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த கருப்பாம்பூச்சியை உள்ளே விட்டுட்டு போறேன். நீயாச்சு கருப்பாம்பூச்சியாச்சு, முடிஞ்சா வேணா வெளியில தாப்பால் போட்டு போறேன். இந்த பக்கம் வந்துருச்சுடி. டேய் விழுந்துடாதடா. பேச்சு வக்கல கண்ணடிக்கிற காத்து வக்கல கைப்பிடிக்கிற டுபுக்கோ டுபுக்கு டுபுக்கோ டுபுக்கு. என்னடா எவ்வளவு பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ற, அதெல்லாம் பார்த்து பயப்படாம இந்த கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டு இருக்க? இங்க பாரு, கருப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறன்றதை தாண்டி ஹைஜீனிக்கா இருக்கணும். கருப்பாம்பூச்சி ஏற இடம்லாம் நோய் தொற்று வரும், தெரியுமா? அப்படி டாக்டர் எப்பவுமே ஹைஜீனிக்கா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்படி இருக்கும்பொழுது என் பாத்ரூம்ல எப்படி கருப்பாம்பூச்சி வரலாம்? உனக்கு தான் சிரிக்க தெரியாதுல்ல, எதுக்கடி சிரிக்கிறேன்? எனக்கு சிரிக்க தெரியாதுதான், சிரிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்டா. பட் நீ பண்ற காமெடிக்கெல்லாம் சிரிக்க தானே தோணுது. இங்க பாரு, அவ்வளவுதான். ஒழுங்கா அந்த கருப்பாம்பூச்சி பிடிச்சி வெளில போட்டு ஒழுங்கா போ. போட முடியாது. இங்க பாருடி, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லிட்டேன். ஆனா அதை தான் சொல்றேன், எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தானே. ஏன்டா நீ கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்து நான் வந்து காப்பாத்தணும்? நீ தாண்டி காப்பாற்றணும். இது உங்க வீடு தானே, இது அதுவும் ஓன் ரூம் தானே, ஓன் ரூம்ல இருக்கிற ஒரு பாத்ரூம் தானே. அப்படி இருக்கும்போது இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தானடி என்னன்னு கேட்கணும். சிரிக்காதடி, சிரிக்க எனக்கு கடுப்பாவது சொல்லிட்டேன். சரி, இப்ப என்ன கருப்பாம்பூச்சியை துரத்தி விடணும், அவ்வளவுதானே? ஆமா, சரி, விஷாம ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நில்லு, நான் துரத்தி விடுறேன். இப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால கருப்பாம்பூச்சியை துரத்து. அது எப்படிடா பண்ண முடியும்? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டடியா நில்லு. ஐயோ, என்னடி அது அது கௌதம். கையில விடு விடு விடு. அது ரெண்டும் தொட்டு மீதி மிச்சமின்றி சேர்ந்தால் அது ஆலிங்கனம். அச்சம் வெக்கம் விட்டு அந்த ரங்க பூஜை செய்தால் அது ஆராதனம். இங்கு நீங்கி விடாத கோலங்கள், நீ பாடும் தாளங்கள், என் தேகம் எங்கும் தாழாது. ஏய் கௌதம், கருப்பாம்பூச்சி போயிடுச்சாடி? போயிடுச்சா? கண்ணு தோற. நீ பாடும் தாளங்கள், என் தேகம் எங்கும் தாழாது. பூவை கௌதம், எவ்வளோ டைம் என் பர்மிஷன் இல்லாமலே நீ கிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டுட்டே தானே இருக்கேன். ஸோ நீ இப்படி இடுப்பை பிடிச்சாலே கிஸ் கொடுத்துட்டு தான் போவேன். இங்க பாரு இல்லையா, டேய் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. பட் எவ்வளோ சண்டை இருந்தாலும் கோவம் இருந்தாலும் இடுப்பை பிடிச்சா நீ கிஸ் கொடுத்துட்டு தானே போவேன். பட் இன்னைக்கு நானும் இடுப்பை பிடிச்சிருக்கேனா? அதுக்கு என்ன பழி வாங்கிக்கோ, அதெல்லாம் தப்பு இல்லை. நான் பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கடா, அதை பற்றி எந்த தப்பு இல்லை. இல்லைக்கா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா கையிட.
இங்க பாரு, நான் எவ்வளோ கத்திருக்கேன். டேய் இதெல்லாம் பண்ணாதடான்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். ஆனா நீ அடங்கியிருக்கியாடா? சொல்லேன். எனக்கு உன்னை பிடிக்காம இருந்தப்பலாம் வேணும்னே வந்து 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 கிஸ் கொடுத்துட்டு தானே போனேன். ஏய், அது அது வேற. நீ கையெடு. ஏன் நீ கை எடுத்துட்டு போறது? தானே நான் கை எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போவேன் உன்னை. ம், ம். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே. உன்னை கருப்பம் பூச்சி தானடி வரட்ட சொன்னேன். நானும் கருப்பம் பூச்சி தான் கௌதம் விரட்ட வந்தேன். ஆனால் நீ தான் தேவையில்லாமல் என் இடுப்பை பிடிச்சி பழைய ஞாபகத்தெல்லாம் கிளப்பி விட்டுட்டேன். அதுக்குன்னு கிஸ் பண்ணுவியாடி? உனக்கு தான் என்ன பிடிக்கல. இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல. நீ கிஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கல. ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லையே. ஏ, நான் கூட தான் நம்மளுக்குள்ள எதுவுமே வேணாம், லவ் வேணாம், லைஃப் வேணான்னு சொன்னேன். பட் நீ விட்டியா? கிஸ் பண்ணியே திருவேன் கிஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இப்போ நானும் சொல்கிறேன். நம்மளுக்குள்ள லவ் வேணாம், லைஃப் வேணாம், நானும் உன்னை கிஸ் பண்ணியே திருவேன். ஏன் கௌதம், ஒரு வேளை நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் லவ்வை சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியே தம்பி பாப்பா வந்துருமோ? இதெல்லாம் திருந்தவே மாட்டேன்னா. சான்ஸ் இல்லை. நல்லா. ஏய், இதுக்கப்புறம் நீ என்ன டச் பண்ண, அதுக்கப்புறம் பாரு. நான் டச் பண்ணாமல் இருக்கேன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன். அதே மாதிரி நீ என் இடுப்பை பிடிக்காம இரு. இடுப்பை பிடிச்சா இப்படி தான் பண்ணுவேன். ஆனாண்டி. எனக்கு வேணாம் தாண்டா. ஆனால் நீ இடுப்பை பிடிக்கும்போது வேணும்னு தோணுதே. ம். சுச்சு கருப்பம்பூச்சி கொத்தம் கருப்பம்பூச்சி. எங்க எங்க? உன் காலுக்கிட்ட. ஏய், ஏய், உண்மையாவா? ஆமாண்டா, நீ இந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன், நான் தான் அந்த பக்கம் பார்த்து நிற்கிறேன். அதனால இப்போ உன் காலில் தான் இருப்போது. ம். ஏய், என்னடி அசால்ட்டா தூக்கி வச்சிருக்கேன்? அசால்ட்டா தூக்கி வச்சிருக்கனா? டேய் கருப்பம்பூச்சின்னு சொன்னோன்னே இப்படி ஜம்ப் பண்ணி கையில் உட்காந்தது யாருடா? ம், நீ தானடி கருப்பம் பூச்சின்னா அதுவும் காலில் ஏறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதான். ஏதோ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணுன்றதுனால உன்னை அப்படி தூக்கி வச்சிருக்கேன். இதே இந்த இடத்துல வேற யாராவது இருந்தா என்னடா ஆகிருக்கும்? நீ ஜம்ப் பண்ணதுக்கு நீயும் விழுந்திருப்ப, அந்த பொண்ணு விழுந்திருக்கும். ஆமா, நீ எப்படி அசால்ட்டா என்ன தூக்கி வச்சிருக்க? நீ தானடா எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிச்சிட்டு இருக்க, தனியாகவே இருந்திருக்கடி, தனியாகவே வளர்ந்துட்டடி, அதனால தாண்டி இப்படி திமிரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ சொன்ன மாதிரி நான் தனியாகவே இருந்து திமிராவே வளர்ந்ததுக்கு பின்னாடி என் மன தைரியம் மட்டும் இருக்கக்கூடாதுடா, உடம்பு வலிமையும் இருக்கணும். ஸோ உடம்புலையும் வலிமை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வர பிரச்சனையை எதிர்த்து நிற்க முடியும். எனக்கு பேச தெரியும்ட்டு நான் வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், திடீர்னு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்காக ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை போய் கேட்டு நிற்க முடியுமா? ஸோ எந்த சுச்சுவேஷனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணுன்றதுனால நான் மனசளவுலையும் உறுதியாக தான் இருக்கேன், உடம்பு அளவுலையும் வலிமையாக தான் இருக்கேன். அப்பனா ஸோ கராத்தே கிளாஸ், ஜிம், ஒர்க் அவுட் எல்லாமே தான். அடே கௌதம், இவகிட்ட போய் வாயை கொடுத்துட்டு உட்காந்துருக்கியடா. இவனும் அசால்ட்டா நம்மளை தூக்கி வச்சுட்டு இருக்கா. அது இவ்வளோ நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே பேச்சுவார்த்தை வேற போட்டுட்டு இருக்கா. அப்பனா இவ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பா. அடிச்சானா தாங்குவோமா? கடுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கமே. என்னடா யோசிக்கிற? இவ்வளோ கடுப்பேற்றி பார்த்துட்டு இருக்கோம், இவன் என்னடா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை தூக்கி வச்சுட்டு நிற்கிறா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வாய் பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் அடிச்சிருவாளோ அப்படின்னு யோசிக்கிறியா? ம்ஹும். சரி சரி, அப்படிலாம் அடிக்க மாட்டேண்ணே. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுலாம் தப்பு. தப்பிச்சோம். ஏய், இறக்கி விட. ஏண்டா அப்புறம் கற்பம்பூச்சி வந்துட்டா என்ன பண்ணுவேன்? அது நான் பார்த்துக்கிறேன், நீ இறக்கி விடு. சரி ஓகே, குளிச்சுட்டு சீக்கிரமா வா. டே இங்கே பாருடா, 2 பேரும் எங்கே போகிறோம்? ஏன் சார் எங்கே போகிறேன்னு சொன்னால் தான் வருவீங்களோ? இல்லைடா, பிஸ்னஸ் விஷயமா எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் காரில் தானே போவோம், பைக்கில் போக மாட்டோமே. ஒரு டீல் பேச தான் போகிறோம், பட் பிஸ்னஸ் விஷயமா கிடையாது. அப்புறம் ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் போகிறோம், பட் பிஸ்னஸ் விஷயமா கிடையாது, பர்சனலாக பார்க்க போகிறோம். பர்சனலாக பார்க்க போகிறோமா? ஆமாண்டா, பர்சனலாக பார்க்க போகிறோம்.
சரி, அதெல்லாம் கரெக்டு தான். எப்பவும் நான் தானடா பைக் ஓட்டுவேன். இன்னைக்கு நான் நீ பைக் ஓட்டிட்டு இருக்க. கரெக்டு தான். எப்பவும் நீங்கள் தான் பைக் ஓட்டுவீங்க, நான் தான் உட்காந்துட்டு வருவேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு நிலமை கொஞ்சம் சரியில்லை. அதனால கனவு கண்டுட்டு எங்கேயாவது கூப்பிட்டு போய் விட்டுட்டீங்கன்னா அப்போ நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வரியாடா? அப்படியும் சொல்லலாம். டேய், ஆமாண்டா, நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்ல. நீ ஒரு மாதிரி மயக்கத்தில் ஒரு மாதிரி கனவு மோட்லேயே இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை வண்டி ஓட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குமா மச்சான்? சீப்ப இறங்கு, ஒழுங்கா நான் வண்டி ஓட்டுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஓட்டிட்டு வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கனவு கண்டுட்டு வாங்கண்ணே. இருந்தாலும் நல்லா இருக்குல்ல மச்சான் ஃபீலு. இருக்கும் ஒன்று. ஆமாம் மச்சான், அது ஒரு மாதிரி தனி ஃபீலாக தான் இருக்கு. சஞ்சய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க ரோஹித் பிரகாஷ், உங்களுக்கு இல்லாத உரிமையா? ரோஹித் பிரகாஷுக்கு பெருசாக எதுவும் கொஷின் இல்லை. ஏன் சஞ்சய், என் மேலே வச்சிருக்கிற லவ்வை தாண்டி கீர்த்தனாவை லவ் பண்ணிடுவியா? என்னடா சிரிக்கிறேன், பதில் சொல்லு. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. என் மேலே வச்சிருக்கிற லவ்வை தாண்டி நந்தினியை நீங்கள் லவ் பண்ணிடுவீங்களா? டேய், எனக்கு என் சஞ்சய் தான் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி ரோஹித்துக்கும் தெரியும் எனக்கு ரோஹித் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட ஒரு சில மாற்றம் வந்தோடனே என் ரோஹித்துக்கு நான் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானேங்க சார்? அப்படிலாம் இல்லை. அப்படிதான் சார், அப்படிதான் இருக்கும். ஏன் மச்சான், இந்த 2 வருஷமா என்னதான் நான் உன் கூட இருந்தாலும் இந்த மாதிரி எவ்வளோ டைம் புலம்பிருப்பேன், இவ்வளோ டைம் கஷ்டப்பட்டு நான் அப்படியே ஓரமாகவே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்போல்லாம் நீ தனியாகவே என்கிட்ட பேசவும் முடியாமல் பேசி சிரிக்கவும் முடியாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பல்ல என்ன? இப்போ என்ன சாருக்கு இவ்வளோ கொஷின்ஸ்லாம்? கொஷின்ஸ்னு இல்லை, இந்த 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தனி உலகத்திலே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த உலகத்துலேருந்து என்னை மீட் எடுக்கிறதுக்காக என் சஞ்சயும் என் கூடவே இருந்தாலும் ஒரு மாதிரி தனிமையை தான் ஃபீல் பண்ணியிருப்பான். சரி, இப்போ என்ன அதுக்கு? இல்லடா, நீ நார்மலாக தான் கீர்த்தனாவை பற்றி பேசுகிற, நார்மலாக தான் இருக்க. பட் என்னை விட்டு என் சஞ்சய் ஏதோ பிரிஞ்சு போன மாதிரியும் அவன் தனியாக என்னை விட்டுட்டு யாரை பற்றியும் யோசிக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இப்படி நினைக்கக்கூடாது தான், இது ஒரு விதமான பொசசிவ் தான். பட் எனக்கு இந்த ஒரு நாள்லேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா, நான் இந்த 2 வருஷமாக நந்தினியை பற்றி பேசிட்டு நந்தினியை பற்றி புலம்பிக்கிட்டு பிஸ்னஸ் இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படிலாம் மனசு விட்டு கூட நான் பேசலடா. பட் நான் என்ன பண்ணாலும், நான் எதுவுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் நீ ஏன் கூடவே தானடா இருந்த. என்னை விட்டு தள்ளி போகணும் இல்லை என்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணும்னு நினைக்கல. ஏண்டா, எனக்கு லவ் வந்ததில் உனக்கு இவ்வளோ விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கா? உண்மையாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குடா. சஞ்சய் ஏதோ லைட்டாக அவனாக இருக்கிறத பார்க்கும்போதே ரோஹித்தை விட்டு பிரிஞ்சிட்டான்னு தோணுதே. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 வருஷமாக ரோஹித்தை சஞ்சய் விட்டு பிரிஞ்சே இருந்திருக்கான், பைத்தியக்கார மாதிரி இருந்திருக்கான். அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் சஞ்சய்க்கு? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. இருந்தாலும் என் சஞ்சய்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் மச்சான். செருப்பு ஃபார் எவ்ரி தேங்க்ஸ் மச்சான். ஜீபா, இப்பெல்லாம் பேசினா செட் ஆகலடா. என் ரோஹித்து எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், என் சஞ்சயும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன், எனக்கு என்ன ரோஹித் இருக்கும்போது. லவ் யூ டூ. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும் சிவனம்.